ஆமா நான் தான். ஏன் என்ன பார்த்தா யாரும் தெரியலையா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டேன்? குட் மார்னிங் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? கண்ணை மூடிட்டு அப்பவே வந்துட்டேன். ரொம்ப நேரம் கும்பிடுறீங்க, ஏன் வீட்டுல இருந்து வரும்போது கும்பிட்டு வருது இல்லையா? அதுல சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன ஒரு தம்மடிங்க. சார் எனக்கு இந்த பழக்கம் இல்ல. சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? அது இல்லாம எப்படி சார்? அதே மாதிரிதான் இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஓ வேடிக்கை பாக்குற ஒரு ஆஸ்ட்ரேட. அது சமீபத்துல நீங்க மியூசிக் போட்ட படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது என்ன படம்? அது நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கதை பேசுறேன். கரெக்ட், மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன, என் படத்தோட ஹீரோ அவனோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான். தேவதையை பாத்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. அழகுக்காக தேவதைன்னு சொன்னேன். அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. ஒரு காலகட்டத்துல இவன் அங்கிருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல. அந்த தேவதையோட தாட்லயே நடந்து வரா ரோட்ல. ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவன் பாக்குறான். அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையா மாறிடுறா. அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவா மாறிடுறான். கையில இருந்த பாட புத்தகங்கள்ல அது அப்படியே ஹார்மோனி பொட்டியா மாறி. ஏன் அப்படி வச்சேன்னா, அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்ல, ஒரு அருமையான பாடகி. நம்ம பையன் அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்டதான் பாட்டு கத்துக்கிட்டான். என்ன புரியுதா? அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு அந்த பாட்டு தான். இந்த பாட்டு படத்துல அங்கங்க விக்ரமன் ஸ்டைல அங்கங்க வரும். சோ அதுக்காக ஒரு அருமையான டியூன் போடுங்க பாப்போம். ஓகே சார். தன்னன்னானே 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 தன்னனானனா தன்னனானனா தன்னன்னா. யார் தூங்கிட்டாரு? ஓ மொட்டை, ஒரு டைரக்டர் கண்ணை மூடினார்னா தூங்குறான்னு அர்த்தமா? யோசிக்கிறாருன்னு அர்த்தம். நான் எல்லாம் எங்க தூங்கிருக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். போ, இந்த பாட்டுல இருந்து நீ எங்கேயோ போற, ஓஹோன்னு இருக்க போற. போ. நீங்க பாராட்டினது எனக்கு ஆஸ்கர் விருது கிடைச்ச மாதிரி. இதோட என்னை விட பெரிய டைரக்டர் எல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலின்ஸ் எல்லாம் போடுறதா? சார் எங்க ஆஸ்டே அது பாத்துட்டால கொடுத்துரு. நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல, என்ன பண்றது என் அசிஸ்டன்ட் அப்படி. இந்த டியூன் மட்டும் இல்ல, போற ஒவ்வொரு டியூனும் சூப்பரா அமையும். ஆல் தி பெஸ்ட். என்ன இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் நிலவேந்திர படத்துல நீங்க போட்டுக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்கள்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதிலத்தை சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய் ஸ்டாப் இட். உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்லல, அப்புறம் சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சந்தியா, உன் காதலுக்கு இதான் முடிவுனா நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவு. இப்ப நீ காதலிக்கிறியா அருண்? அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா? தக்காளி ஆடலாம் வரியா? like to dance? Hey, Papali, வரியா? Come on, man. Come on. இப்ப தலைவன் தாளிக்கிறான் பாரு. ஏய் அக்கே, ஏய் இக்கே, ஏய் அப்படி வா, அப்படி ஏய் இந்தா ஏய்
கள்ள சரக்கு முன்னு ஏறுதுக்கு எனக்கு உத்துக்கிட்ட மில்லியா குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லி. நிறுத்துங்கடா. எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க ஷூட் பண்ணிடுவேன். நீ என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு, கொரட்டை கட்ட சுட போறாரா? அவர் நம்மளதான் சொல்றாங்கிறாரு. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. எடுத்து வேட்டா. இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்டா. உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்போட்டான்னு கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு பெச்சமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம். அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதை போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டு பாத்துக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? சரியான தமாஷு மாப்பிள்ள நீங்க. கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிரும். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணமெல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடாடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பாக்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா? ஆமா, இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா, என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துறது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடாடாடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ் பண்றா, இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கன்னாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. போட்டுருக்கு ரோட் மேல சரியா வாடா. என்ன என்னப்பா இப்படி பகல் நேரத்துல குடிச்சு வண்டி ஓட்டுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது? சாரி சார், இதுல ஒரு பெட் சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் ரிலாக்ஸ், நோ டென்ஷன் ப்ளீஸ். நீ திருந்தவே மாட்டேன். இது பாரு, உனக்கு உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும்.